ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 4வது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதம். பயிற்சி 4.2ல் 8வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 8வது கொஷின் பாருங்கள். நீலவேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறார். அவளது சராசரி வேகம் 12 கிலோமீட்டர் மணி ஆக இருந்தால் அவர் பள்ளியை சென்றடைய 20 நிமிடம் ஆகிறது. அவள் 15 நிமிடத்தில் பள்ளியை சென்றடைந்தால் அவளது அதிகரித்த வேகம் எவ்வளவு? அப்போ அதிகரித்த வேகம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், பள்ளிக்கு செல்லும் வேகம் எக்ஸ் என்க. அப்போது சராசரி வேகம் கிலோமீட்டர் பர் மணி. அப்போது எடுத்துக்கொள்ளும் காலம் நிமிடத்தில். எவ்வளோ கிலோமீட்டர் சொல்கிறாங்க? 12. அப்போது இங்கே 12னா 20 நிமிடம். அப்போ இங்கே 20. அடுத்தது இது எக்ஸ். இங்கே 15 நிமிடத்தில் எவ்வளோ? அப்போ பாருங்கள், 20லேருந்து இது 15 குறையுதுன்னா இது கிலோமீட்டர் அதிகமாகும். அதனால் வேகமும் நேரமும் எதிர் விகித தொடர்பை பெற்றுள்ளன. அப்போ இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 y1 = x2 y2. அப்போ x1 என்னது? 12 பெருக்கல் 20 = x2 x பெருக்கல் 15. அப்போ 15 இங்கே பெருக்கல் இருக்குது, இந்த சைடு இருந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ 12 பெருக்கல் 20/15 = x. 5ஆல் வகுத்திங்கன்னா பாருங்கள், 3 5 5 4 5 20, 1 3 3 4 3 12. அப்போ 4 நாள் 4 பெருக்கல் 4 = x. அப்போ 4 நாள் 16 = x. அப்போது therefore நீலவேணி 15 நிமிடத்தில் பள்ளியை அடைய தேவையான வேகம் 16 கிலோமீட்டர் பர் மணி. அப்போது வழக்கமாக செல்லும் வேகம் பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் மணி. அப்போ 16லேருந்து 12 நீங்கள் கழிச்சிடணும். அப்போது அதிகரித்த வேகம் = 16 கழித்தல் 12. 16ல் 12 போச்சு 4. அப்போ 4 கிலோமீட்டர் பர் மணி. புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான். இது 8ஆவதுக்கு ஆன்சர்.